நர்சியாவின் புனித பெனடிக்ட் இத்தாலியில் பிறந்து சமூக மற்றும் ஒழுக்க வீழ்ச்சியின் போது வாழ்ந்தார். பிரார்த்தனை மற்றும் தனிமை வாழ்க்கையை தேடி அவர் ஒரு துறவி ஆனார். அவரது ஞானமும் புனிதமும் விரைவில் பின்தொடர்பவர்களை ஈர்த்தது, பல மடங்களை நிறுவ வழிவகுத்தது. அவரது மிகவும் பிரபலமான படைப்பான புனித பெனடிக்டின் விதி, கிறிஸ்துவை மையமாக கொண்ட பிரார்த்தனை, வேலை மற்றும் சமூக வாழ்க்கையை வலியுறுத்தும் மேற்கத்திய துறவற வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்தது. அவரது குறிக்கோள் ஓரா எட் லாபோரா, ஜெபம் மற்றும் வேலை, இன்று கிறிஸ்தவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. புனித பெனடிக்ட் ஐரோப்பாவின் புரவலர் துறவி மற்றும் தீமையிலிருந்து பாதுகாப்பை நாடுபவர். கடவுளே, உலகத்தை விட்டு வெளியேறி தனிமையிலும் சமூகத்திலும் உம்மை தேட புனித பெனடிக்டை அழைத்தவர். நாங்களும் உம்மை எங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் வைக்க அருள்வீராக. பிரார்த்தனை மற்றும் வேலை, அமைதி மற்றும் சேவையை சமநிலைப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இதனால் நாங்கள் பரிசுத்தத்தில் வளர முடியும். புனித பெனடிக்டின் பரிந்துரையின் மூலம் தீமையிலிருந்து எங்களை பாதுகாத்து அமைதியில் எங்களை வழிநடத்துங்கள். இன்று நோயுற்றவர்களுக்காக நாங்கள் குறிப்பாக ஜெபிக்கிறோம். குணப்படுத்துதலுக்காக இயங்குபவர்களுக்காகவும் துன்பத்தால் சுமையாக இருப்பவர்களுக்காகவும் அவர்களுக்கு பலத்தையும் ஆறுதலையும் கொடுங்கள். போரின் இருளை எதிர்கொள்பவர்களையும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம். அப்பாவிகளை பாதுகாக்கவும், நாடுகளுக்கு அமைதியை கொண்டு வரவும், எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கவும். புனித பெனடிக்டின் முன்மாதிரியை பின்பற்றி அமைதி, பிரார்த்தனை மற்றும் சேவை சமூகங்களை உருவாக்க எங்களுக்கு உதவுங்கள். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலம். ஆமென்.